அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.6ல கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம். இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குது. அப்போது இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்து எழுதணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அரித்மெட்டிக் ஃபஸ்ட்டு வருது, ஐ லேட்டில் அரித்மெட்டிக் ஃபஸ்ட்டு வருது, எக்ஸ்பொனென்ஷியல் செகண்ட் வருது. ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், f dash of x is equal to 2x. Again, g of x oda value e power x, integral g of x oda value e power x தான். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். integrating by parts, integral x square e power x into dx is equal to x square into e power x x square into e power x னு எழுதிக்கிறேன், minus integral 2x into e power x into dx. So, இப்போ x square into e power x minus இந்த 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன், x e power x into dx. அகைன் நமக்கு இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் கிடைக்குது, சரிங்களா? ஸோ இப்போது மறுபடியும் இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அகைன் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1. இங்கே ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ e power x, integral g of x into dx ஓட வேல்யூ e power x தான். ஸோ இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா இங்கே i is equal to எழுதிக்கிட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் e power x மைனஸ் 2 into i1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது i1 மட்டும் தனியாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு இதை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். i1 is equal to integral x e power x into dx. இது இன்டகிரேட் பண்ண என்ன ஆகுது? say x into e power x minus integral 1 into e power x into dx plus c1 வரும். say x e power x minus e power x இன்டகிரேட் பண்ண e power x தான் வரப்போது plus c1. இது எடுத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். From equation 1, integral I is equal to x square e power x minus 2 into x e power x minus e power x plus c1. இப்போ எல்லாத்துலையும் e power x காமனாக இருக்குது, வேணும்னா e power x காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போது x ஸ்கொயர் மைனஸ் இந்த 2 அப்படியே இருக்கும், 2x மைனஸ் 1 into 2 2 plus c. ஓகேவா? ஓ சாரி, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. ஸோ இங்கே ஒரு c1 வரும், இங்கே ஒரு c வரும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கடைசியாக வந்து நம்ம கேபிட்டல் சின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். அகைன் நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஐ லேட் செக் பண்ணிக்கலாமா? ஐ லேட் இதில் எல் லாகிறத முன்னாடியே வந்துடுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எஃப் ஆஃப் எக்ஸை லாக் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு 1/x, ஜி ஆஃப் எக்ஸு எக்ஸு, இன்டகிரே ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ இதை எடுத்து வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் எக்ஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் 1/x இன்ட்டு, ஸோ இதுவுமா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இப்போ இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடுது. எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல், இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட், அதனால் 1/2 வெளியே எடுத்துக்கிறேன், எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ். ஸோ ஃபைனலாக இந்த டினாமினேட்டில் இருக்க ரெண்டு 2வையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் 1/4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி.